இனிவரும் காலங்களில் மதுபோதையில் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்துபவர்களுக்கு எதிராக போக்குவரத்து சட்டங்களுக்கு மேலதிகமாக குற்றவியல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி பிரதி போலீஸ் மா அதிபர் WGJ செனவிரத்ன தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் வீதி விபத்துக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். போதைப் பொருள் மற்றும் மதுபாவனையில் இந்த விபத்துக்கள் பிரதான காரணமாக ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் இத்தகைய விபத்துக்களின் போது போக்குவரத்து சட்டங்களுக்கு மேலதிகமாக குற்றவியல் சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் வீதி விபத்துக்கள் 271 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 317 அதிகரித்துள்ளது. இருப்பினும் பாரிய விபத்துக்களின் எண்ணிக்கையில் ஓரளவு வீழ்ச்சி காணப்பட்டுள்ளது. குறிப்பாக சாரதிகளின் கவனக்குறைவு மற்றும் அஜாக்கிரதையான செயற்பாடுகளே இந்த விபத்துக்கள் அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. நாளாந்த விபத்துக்களை ஆராயும் போது பாதசாரிகளே அதிக அளவில் விபத்துக்குள்ளாகின்றனர். வருட விபத்துக்களில் 31% பாதசாரிகள் தொடர்புபட்டவையாகும். அதேபோல மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களின் பின்னால் அமர்ந்து பயணிப்பவர்கள் மற்றும் முச்சக்கர வண்டி சாரதிகள் அதிக அளவு விபத்துகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். பல விபத்துக்களுக்கு போதைப் பொருள் மற்றும் மதுபாவனையே காரணமாகிறது என்பதை தெரிவிக்க விரும்புகின்றேன். இதற்கமைய இனிவரும் காலங்களில் மதுபோதையில் போதைப் பொருள் பாவித்து கவனக்குறைவாக வாகனம் செலுத்துபவர்களுக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார். විශේෂයෙන්ම අපේ රියදුරු මහතුන්ගේ තියෙන නොසැලකිල්ල අනවධානය වගේ හේතුන් මේකට විශාල වශයෙන් බලපානවා. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.